என் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் காலம் பூரா உங்க வீட்டுல வேலைக்காரியாவே இருந்துடுறேன். என் மக பிரசவத்துல இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யார் கண்ணு பட்டுச்சோ? யார் கண்ணும் படல. உன் கோணல் புத்தியால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. நீ கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இரு. பிரியாக்கு எதுவும் ஆகாது. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, பானுமதி, பிரியா உங்களுக்கு மக என்ன, எங்களுக்கு மருமக. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமும் வேதனையும் இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கும் வருத்தமும் வேதனையும் இருக்கு. சீதா, அழாத. இப்ப எதுக்கு அழற சீதா? எதுவுமே ஆகாது. இல்லங்க, பிரியாக்காவை நினைச்சா என்னால அழாம இருக்க முடியல. பிரியாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அழாம வா. அப்பா, பிரியா பழச்சுக்குவல்ல, குழந்தைங்களையும் காப்பாத்திடுவாங்கல்லப்பா. ரவி, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. பிரியாவை சென்னையில இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறோம். அங்க ஒரு ஸ்பெஷல் டாக்டர் டீம் தயாரா இருக்காங்க. they are waiting for us. நீ ஒண்ணு எமோஷன் ஆகாத. கண்ட்ரோல் yourself. ஆமா ரவி, பிரியாவையும் குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ டென்ஷன் ஆகாம இருப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுள் இருக்காரு, தைரியமா இரு. நர்ஸ், பிரியாவோட பல்ஸ் ரேட் சுத்தமா இறங்கிடுச்சு. சீக்கிரமா அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க.